ദേവീ കവചം ശ്ലോകം 28. ഭൂതനാദ ച മേഡ്രം ച ഗുദം മഹിഷവാഹിനി ഖഡ്യാം ഭഗവതി രക്ഷേൽ ജാനുനി വിന്ധ്യവാസിനി. ഭൂതനാദാജ മേഡ്രശ്ച ഗുദം മഹിഷവാഹിനി ഖഡ്യാം ഭഗവതി രക്ഷേൽ ജാനുനി വിന്ധ്യവാസിനി. ലിംഗത്തെ ഭൂതനാഥയും ഗുദത്തെ മഹിഷവാഹിനിയും കടിപ്രദേശത്തിലെ ഭഗവതിയും മുട്ടുകളെ വിന്ധ്യാവാസിനിയും காப்பாத்தட்டும். மேட்ரம் அப்படின்னா லிங்கம், லிங்கத்தை பூதநாதையும் குதம் மகிஷவாகினீஜ குதத்த மகிஷவாகினியும் கட்யாம் பகவதி கடிப்பிரதேசத்தில பகவதியும் ஜானுனி விந்தியாவாசினி ரட்சேல் முட்டுகளை விந்தியாவாசினியும் காப்பாத்தட்டும். ஸ்லோகம் 29. ஜங்கே மகாபலா ப்ரோக்தா ஜானுமத்யே விநாயகி குல்ஃபயோஹோ நாரசிம்ஹீ ச பாதப்ருஷ்டே அமிதௌஜசி. ஜங்கே மகாபலா ப்ரோக்தா ஜானுமத்யே விநாயகி குல்ஃபயோர் நாரசிம்ஹீ ஜ பாதப்ருஷ்டே மிதௌஜசி. பாதப்ருஷ்டே அமிதௌஜசி. ജംഗെ കണങ്കാലുകളെ, പ്രോക്ത ആഗമാദികളിലെ ചൊല്ലപ്പെടുற മഹാബല മഹാബലയും ஜானுமத்தியே விநாயகி முட்டுகளோடு மத்தியத்தில விநாயகி அப்படிங்கிற தேவியும் குல்ஃபயோஹோ நாரசிம்ஹீஜா நரியாணிகளில நாரசிம்ஹையும் பாதப்ருஷ்டே அமிதௌஜசி பாதப்ருஷ்டத்தில அமிதௌஜசியும் காப்பாத்தட்டும். കണങ്കാലുകളെ ശ്രുതികളിലെ അതായത് ആഗമാദികളിലെ ചൊല്ലറ മഹാബലയും മുട്ടുകളോട് മധ്യത്തിലെ വിനായകി அப்படிங்கிற தேவியும் நரியாணிகளிലെ நாரசிம்ஹியும் புறங்காலிലെ அமிதௌஜசியும் காப்பாத்தட்டும். ശ്ലോകം 30. പാദാംഗുലീഹി ശ്രീധരി ച പാദാദഹ തലവാസിനി നഗാൻ ദംഷ്ട്രാഹ കരാളീ ച കേശാൻ ഊർധ്വകേശിനി. പാദാംഗുലി ശ്രീധരി ച പാദാദസ്ഥലവാസിനി നഗാന്തംഷ്ട്രാകരാളീ ച കേശാംശ്ചൈവോർധ്വകേശിനി. കാൽവിരലുകളെ ശ്രീധരിയും പാദാദഹ തലവാസിനി പാദാദോ ഭാഗത്തിലെ തലവാസിനിയും നഗാൻ ദംഷ്ട്രാജ കരാളി നഖങ്ങളെയും ദംഷ്ട്രങ്ങളെയും കരാളിയും കേശാൻ കേശങ്ങളെ തലമുടിയ ഊർധ്വകേശിനീജ ഏവ ഊർധ്വകേശിനിയും രക്ഷിക്കട്ടും. കാൽവിരലുകളെ ശ്രീധരീ ദേവിയും പാദാദോ ഭാഗത്തിലെ തലവാസിനിയും നഖങ്ങളെയും
ദംഷ്ട്രങ്ങളെയും കരാളിയും കേശങ്ങളെ ഊർധ്വകേശിനിയും ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். ரோம கூபாணி கௌபேரி त्वजं वागीश्वरी तदा रक्त मज्जावसामांस रक्त मज्जावसामांसानि अस्थिमेधांसि पार्वती. 31வது ஸ்லோகம். ரோமகூபாணி கௌபேரி त्वजं वागीश्वरी तदा रक्त मज्जावसामांसानि अस्थिमेधांसि पार्वती. रक्त മാംസങ്ങളെയും അസ്ഥികളെയും മേധസ്സയും പാർവതി ദേവി രക്ഷിക്കട്டும். രോമകൂപാണി കൗബേരി ത്വജം വാഗീശ്വരി തദാ രക്തമജ്ജാവസാമാംസാന്യസ്തിമേധാംസി പാർവതി. രോമകൂപാണി കൗബേരി രോമകൂപങ്ങളെ கௌபேரி தேவியம் ததா அதே மாதிரி त्वजं வாகீஸ்வரி தொக்க வாகீஸ்வரி தேவியம் ரத்தம் மஜ்ஜா வச மாம்சம் அஸ்தி மேதஸ் இதெல்லாம் பார்வதி தேவியம் ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 32வது ஸ்லோகம். ஆந்திராணி காளிராத்ரிஹி ச பித்தம் ச முகுடேஸ்வரி பத்மாவதி பத்மகோஷே கஃபே சூடாமணிஹி ததா ஆந்திராணி காளராத்ரிश्च பித்தश्च முகுடேஸ்வரி பத்மாவதி பத்மகோஷே கஃபே சூடாமணிஸ்ததா. ஆந்திராணி காளராத்ரிஹி ச குடலுகளை காளராத்ரி அப்படிங்கிற தேவியும் பித்தம் முகுடேஸ்வரி ச பித்தத்த முகுடேஸ்வரி தேவியும் பத்மகோஷே பத்மாவதி பத்மகோஷத்தில பத்மாவதியும் ததா அதே மாதிரி கஃபே சூடாமணிகி கஃபத்தில சூடாமணியும் ரட்சிக்கட்டும். குடலுகளை காளராத்திரியும் பித்தத்த முகுடேஸ்வரியும் வாதத்தில பத்மாவதியும் கஃபத்தில சூடாமணியும் காப்பாத்தட்டும். பத்மம் ஜனனா ஹிருதயாதி ரூபம் கோஷம் ஜனனா வாசஸ்தானம். பத்மகோஷம் அப்படின்னா ஹிருதயமா இருக்கிற வாசஸ்தானம். ஹிருதயமா இருக்கிற வாசஸ்தானம். அந்த வாசஸ்தானத்துல பத்மாவதி காப்பாத்தட்டும் அப்படியே இந்த ஸ்லோகம். முப்பத்தி 33வது ஸ்லோகம். ஜ்வாலாமுகி நகஜ்வாலாம் அபேத்யா சர்வசந்திஷு சுக்ரம் பிரம்மாணி மே ரட்சேல்
ഛായാം ഛത്രേശ്വരി തഥാ ജ്വാലാമുഖീന ഗജ്വാലാമഭേദ്യ സർവസന്ധിഷു ശുക്രം ബ്രഹ്മാണി മേ രക്ഷേൽ ഛായാം ഛത്രേശ്വരി തഥാ. നഗജ്വാലാം ജ്വാലാമുഖി നഗകാന്തിയെ ജ്വാലാമുഖി ദേവി രക്ഷിക്കട്ടും. സർവസന്ധിഷു அபேத்யா சர்வசந்திகளிலையும் அபேத்யா அப்படிங்கிற தேவி ரட்சிக்கட்டும். ததா அதே மாதிரி ಛಾಯಾம் சத்ரேஸ்வரி ಛಾಯೆய நிழல சத்ரேஸ்வரி ரட்சிக்கட்டும். ரட்சேல் ரட்சிக்கட்டும். பிரம்மாணி பிரம்மாணியான அம்பாள் மே சுக்ரம் என்னோட சுக்ரத்தை ரட்சிக்கணும். நகதேஜஸ்த ஜுவாலாமுகியும் எல்லா சந்திகளிலையும் அபேத்யாதேவியும் நிழல சத்ரேஸ்வரியும் அதே மாதிரி என்னோட சுக்லத்தை பிரம்மாணியும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அபேத்யா அப்படிங்கிற தேவதை சர்வ சந்திகளிலையும் உட்கார்ந்துண்டு சர்வ ஜாயிண்ட்டையும் உடம்புல இருக்கிற சர்வ சந்திகளையும் ஜாயின்ட்ஸையும் ரட்சிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 34. அகங்காரம் மனோபுத்திம் ரக்ஷா மே தர்மச்சாரிணி. அகங்காரம் மனோபுத்திம் ரட்சமே தர்மச்சாரிணி. மே அகங்காரம் என்னோடு அகங்காரத்தையும் மனஹா புத்தி மனசையும் புத்தியையும் தர்மச்சாரிணி தர்மச்சாரிணியாயிருக்கிற அம்பாள் ரட்சா ரட்சிக்கட்டும். மனசோடு சங்கடங்களை இல்லாம பண்ற தேவி அப்படின்னு அர்த்தம். மனசோக விநாசினி அப்படி இருக்கிற அர்த்தம். மனசோடு சோகத்தை இல்லாம பண்றவள் அப்படின்னு அர்த்தம். முப்பத்தி 4வது ஸ்லோகம். அகங்காரம் மனோபுத்திம் ரக்ஷா மே தர்மச்சாரிணி தர்மச்சாரிணி. பிராணாவனௌ ததா வியான சமான உதானம் ஏவஜ. அஹங்காரம் மனோபுத்திம் ரட்ச மே தர்மச்சாரிணி பிராணாபானௌ ததா வியான சமானோதானமேவஜ. மே அகங்காரம் என்னோட அகங்காரத்தையும் மனஹா புத்தி மனசையும் புத்தியையும் சித்தத்தையும் புத்தியையும் தர்மச்சாரிணி தர்மச்சாரிணியான அம்பாள் ரட்சா ரட்சிக்கணும்.
പ്രാണാപനൗ തഥാ പ്രാണനെയും അപാനനെയും അതേമാതിരി വ്യാന സമാനോദാനം ഏവച വ്യാനനെയും സമാനനെയും ഉദാനനെയും അതേമാതിരി അടുത്ത ശ്ലോകത്തിലെ ഇതിനോട് കണ്ടിന്യൂവേഷൻ 35வது ശ്ലോகத்துல 34வது ശ്ലോகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது என்னோட அகங்காரத்தையும் மனசையும் புத்தியையும் தர்மசாரிணியான அம்பாள் காப்பாத்தட்டும் அப்படின்னு. 2வது லைன் பிராணனேயும் அபானனேயும் அதே மாதிரி வியானனேயும் சமானனேயும் உதானனேயும் அப்படின்னு சொல்லிட்டு 35வது ஸ்லோகம் இதுல கண்டினியூ ஆகிறது. யசஹ கீர்த்திம் ச லக்ஷ்மீம் ச சதா ரட்சது சக்ரிணி. 35வது ஸ்லோகத்துல முதல் லைன் ஆக்கும் இதுல ஜாயிண்ட் ஆகிறது. யசஹ கீர்த்திம் ச யசஸையும் கீர்த்தியையும் லக்ஷ்மீம் ச லக்ஷ்மியையும் சதா எப்பவும் சக்ரிணி ரட்சது சக்ரேஸ்வரி காப்பாத்தட்டும் அப்படின்னு. பிராண அபானர்களை அதே மாதிரி வியான சமான உதானர்களை யசஸ கீர்த்திய லக்ஷ்மிய அதாவது ஐஸ்வர்யத்தை எல்லாம் சக்ரேஸ்வரி காப்பாத்தட்டும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 35வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல அடுத்த தேவிய எடுத்து சொல்லப்படுறது. கோத்ரம் இந்திராணி மே ரெட்சேல் பசூன் மே ரெட்ச சண்டிகே. மே கோத்திரம் என்னோட வம்சத்தை இந்திராணி ரட்சேல் இந்திராணியான அம்பாள் ரட்சிக்கணும். மே பசூன் என்னோட பசுக்களை சண்டிகே சண்டிகாதேவியான அம்பாள் ரட்சிக்கணும் அப்படின்னு. அப்போ 34வது ஸ்லோகத்திலேருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் 3 தேவிகளாக்கும் எடுத்து சொல்லப்படுறது. 34வது ஸ்லோகம் அப்படிங்கிறது அகங்காரம் மனோபுத்திம் ரட்சமே தர்மசாரிணி. அகங்காரத்தையும் சித்தம் அப்படிங்கிற மனசையும் புத்தியையும் தர்மசாரிணியான அம்பாள் காப்பாத்தட்டும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன். 2வது லைன் பிராணனையும் அபானனையும் அதே மாதிரி வியானனையும் சமானனையும் உதானனையும் அப்படின்னு சொல்லிட்டு சக்ரேஸ்வரி காப்பாத்தட்டும் அப்படின்னு. பிராணாபானௌ ததா வியான சமானோதானமேவஜா அப்படின்னு. அப்போ 34வது ஸ்லோகத்துல 2 தேவிகளையாக்கும் சொல்லப்படுறது. தர்மசாரிணியான தேவியும் அதே மாதிரி சக்ரிணி அப்படிங்கிற தேவியையும் எடுத்து சொல்லப்படுறது. 35வது ஸ்லோகத்துல முதல் லைன் சக்ரிணி அப்படிங்கிற தேவியை சொல்லிட்டு 2வது லைன்ல சண்டிகைய எடுத்து சொல்லப்படுறது. யசகீர்த்திம் ச லக்ஷ்மீம் ச சதா ரட்சது சக்ரிணி கோத்ரம் இந்திராணி மே ரட்சேல் பசூன் மே ரட்ச சண்டிகே அப்படின்னு. இந்திராணியான அம்பாள் என்னோட வம்சத்தை காப்பாத்தனம், சண்டிகாதேவி என்னோட பசுக்களை எல்லாம் காப்பாத்தனம் அப்படின்னு ஸ்லோகம். இப்படி 34, 35 ஸ்லோகம் வழியா 3 தேவிகளை எடுத்து சொல்லப்படுறது. ஸ்லோகம் 36. புத்ரான் ரட்சேன் மகாலக்ஷ்மி பாரியாம் ரட்சது பைரவி மார்க்கம் க்ஷேமகரி ரட்சேத் விஜயா சர்வதஸ்திதா. புத்ரான் ரட்சேல் மகாலக்ஷ்மி பாரியாம் ரட்சது
ഭൈരവി മാർഗം ക്ഷേമകരി രക്ഷേൽ വിജയ സർവദഃ സ്ഥിത പുത്രാൻ രക്ഷേൻ മഹാലക്ഷ്മി ഭാര്യാം രക്ഷതു ഭൈരവി മാർഗം ക്ഷേമകരി രക്ഷേത് വിജയ സർവദഃ സ്ഥിത പുത്രാൻ മഹാലക്ഷ്മി രക്ഷേൽ പുത്രർകളെ മഹാലക്ഷ്മി കാപ്പാത്തട്ടും ഭാര്യാം ഭൈരവി രക്ഷതു മனைவிய ഭൈരവി കാപ്പാത്തട്ടും മാർഗത്തെ സർവദഃ സ്ഥിത எல்லா திக்கிலையும் வசிக்கிற எல்லா டைரக்ஷனிலையும் வசிக்கிற விஜயா க்ஷேமகரி விஜயா இருக்கிற க்ஷேமங்கரி தேவி ரட்சேல் காப்பாத்திட்டும் புத்திரர்களை மகாலட்சுமியும் மனைவிய பைரவியும் மார்க்கத்தை எல்லா திக்கிலையும் வசிக்கிற விஜயா இருக்கிற க்ஷேமங்கரியும் காப்பாத்திட்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். 37வது ஸ்லோகம். ரட்சாஹீனம் து யல் ஸ்தானம் வர்ஜிதம் கவஜேன து தல் சர்வம் ரட்ச மே தேவி ஜெயந்தி பாபநாசினி. ரட்சாஹீனம் து யல் ஸ்தானம் வர்ஜிதம் கவஜேன து தல் சர்வம் ரட்ச மே தேவி ஜெயந்தி பாபநாசினி. யல் ஸ்தானம் து സ്ഥാനമാകട്ടും കവചേന വർജിതം തു കവചമില്ലാതയ്ക്ക് രക്ഷാഹീനം രക്ഷയില്ലാത്തതായിട്ട് തത്സർവം അതെല്ലാം മേ ദേവി എന്നോട് ദേവിയായിട്ട് ജയന്തി സർവവിജയിയായിട്ട് பாபநாசினி ரட்சா பாபத்தை நசிப்பிக்கிறவளாயிருக்கிற அம்பாள் காப்பாத்தட்டும். கவசத்தோடு கூடாதக்கு இருக்கிற எந்த ஒரு ஸ்தானம் இருக்கோ அதெல்லாம் என்னோட தேவியாயிட்டு சர்வ உத்கிருஷ்டையாயிட்டு பாபநாசினியாயிட்டு இருக்கிற அம்பாள் ரட்சிக்கணும். எல்லா இடத்திலையும் கவசத்தை சொல்லிண்டு தேவியோடு அந்த ரட்சா கவசத்தை சொல்லிண்டு ரட்சிக்கட்டும் ரட்சிக்கட்டும்னு சொல்றோமே, ஏதாவது ஒரு இடத்த கவசம் ரட்சை அப்படிங்கிற அந்த ரட்சை இல்லாத ஸ்தானம் எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அந்த இடத்தையும் அம்பாள் ரட்சிக்கட்டும். ஸ்லோகம் 38. பதம் ஏகம் ந கச்சேல் து யதி இச்சேத் சுபம் ஆத்மனஹ கவஜேன ஆவ்ருதஹ நித்யம் யத்ர யத்ர ஹி கச்சதி. பதமேகம் ந கச்சேத்து யதிச்சேத் சுபமாத்மனா கவஜேனாவ்ருதோ நித்யம் யத்ர யத்ர ஹி கச்சதி. அவளோடு நன்மையை ஆഗ്രഹിக்கிறவர் ஆரா இருந்தாலும் தேவி கவசம் இல்லாதக்கு தேவியோடு அந்த கவசம் இல்லாதக்கு ஒரு ஸ்டெப்பு ஓடியும் நடக்கப்படாது. நாள்தோறும் கவசத்தை தரிச்சுண்டு எதெல்லாம் திக்கிலியாக்குமோ சஞ்சரிக்கிறோம், அங்கெல்லாம் சர்வவிதமான மங்களங்களும் உண்டாகும்.
ஆத்மனஹா சுபம், பக்தர்கள் அவளோடு சுபத்தை இச்சேது எதி ஆகிரகிக்கிறா அப்படின்னா கவசம் இல்லாதக்கு ஏகம் பதம் நகச்சேல், ஒரு அடி கோடியும் நடக்கப்படாது. நித்தியம் டெய்லி கவசேன ஆவிருதா, கவசத்தால ചുറ്റപ്പെട്ടവനായിട്ട് എത്ര എത്ര ഹീ ഗച്ഛതി, എങ്കെയെല്ലാം போகிறாளோ பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 39வது ஸ்லோகம். தத்ர தத்ர அர்த்தலாபஹ ச அர்த்தலாபஸ்ச விஜயஹ சர்வ காமிகஹ யம் யம் காமம் சிந்தயதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். தத்ர தத்ரார்த்தலாபஸ்ச விஜயः சர்வகாமிகா யம் யம் சிந்தயதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். தத்ர தத்ர அர்த்தலாபஸ்ச, அங்கங்க அர்த்தலாபவும் சர்வ சார்வ காமிகா விஜயா, ஆசைப்படுற எல்லா விதமான சக்சஸும் யம் யம் காமம் சிந்தையதே, எதெல்லாம் ஆக்ரகங்களாக்குமோ நினைக்கிறது நிச்சிதம் உறுதியாயிட்டு தம் தம் பிராப்னோதி, அந்த விதமான ஆக்ரகங்கள் எல்லாம் பிராபிக்க முடியறது. தேவி கவசத்தை தரிச்சுண்டு எதெல்லாம் டைரக்ஷன்லயாக்குமோ சஞ்சரிக்கிறது, அங்கெல்லாம் தனலாபமும் சர்வவிதமான ஜெயங்களும் உண்டாகிறது, நினைக்கிற எல்லா விதமான அபீஷ்டங்களும் சாதிக்கிறது அப்படின்னு. தேவி பக்தன், நன்மைய ஆக்ரஹிக்கிற தேவி பக்தன் கவசமில்லாதக்கு எங்கேயும் போகப்படாது. அப்படின்னா க்ஷண நேரம் கூடியும் தேவி ஸ்மரணம் இல்லாம இருக்கப்படாது அப்படின்னு அர்த்தம். தேவிய மனசா நினைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம்.